வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேசிய கொடி தான் செய்யது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து செய்திருக்கேன். நம்ம சாரியில் குத்திக்கிடலாம், சின்ன சைஸில் செய்திருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஒரு 3 அடி ஒயர் எடுத்து ஒரு சைடு மட்டும் ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். ஒரு சைடு ஊசி கோர்க்கலை, சும்மா தான் இருக்குது. நம்ம இப்போ அந்த சைடு ஒரு 4 பாசி பச்சை கலர்லேருந்தே ஆரம்பிக்கலாம். பச்சை கலரில் ஒரு 4 பாசி போட்டுக்கிடலாம். போட்டுட்டு நம்ம நாட் போட்டுற போகிறோம் இந்த சைடு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊசியை வச்சு கோர்த்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், 4 பாசி போட்டாச்சு. போட்டுட்டு இதில் ஒரு நாட் போட்டுடலாம். அப்படி ஒரு 2 நாட் போட்டுருங்க. நல்லா டைட்டாக போட்டுடலாம். பாருங்கள், டைட்டாக ஒரு 2 நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு ஊசி எடுத்து ஒரு பாசிக்குள்ளோடி கொடுத்துடலாம். இந்த சைடு பாசியாவது இந்த சைடு பாசியாவது ஒரு பாசிக்குள்ளோடி இப்படி கொடுத்து எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம். இதே மாதிரி இனி அடுத்தால இதுலேயும் ஒரு மேலே ஒரு பச்சை கலரில் தான் பூ போட போகிறோம். அப்போ நமக்கு ஒரு பாசி டொயின் உள்ளே இருக்குது. இன்னும் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 3 பாசி போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கமாக நமக்கு டொயின் இருக்குது. நம்ம இந்த சைட்லேருந்து இதே மாதிரி கொடுத்து எடுக்கணும். அப்போ தான் அது ஒரு பூவாக ரவுண்டாக வரும். பாருங்கள், இப்படி வந்திருக்கும். இனி இந்த பாசியில் டொயினை கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த சைடு பாசியில் நம்ம டொயினை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு 3 பாசி போட்டுடலாம். இதில் இந்த சைடும் ஒரு பூ வரணும், இந்த சைடும் ஒரு பூ வரணும். பாருங்கள், இப்போ 3 பாசி போட்டு வச்சுருக்கேன். இந்த சைட்லேருந்து இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், கொடுத்து எடுத்தாச்சு. இனி இந்த டொயின் பாசிக்குள்ளோடி டொயினை கொடுத்து இந்த பாசிக்கு கொண்டு வர போகிறேன். இங்கே கொண்டு வந்தாச்சு. இனி இதுலேயும் ஒரு பூ போட்டுடலாம். பாருங்கள், 3 பாசி போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த சைடில் இப்படி நம்ம கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இனி நம்ம இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தோடு கொண்டு வந்து இந்த பாசிக்கு டொயினை கொண்டு வர போகிறேன். பாருங்கள், நம்ம முதல்ல ஒரு பூ போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 3 பூ போட்டிருக்கோம். இந்த சைடு டொயின் இருக்குது. இனி இதில் மேலே ஒரு பூ போடணும். 3மே வெள்ளை பாசி போட்டுடலாம். இங்கே 3 வெள்ளை பாசி போட்டு வச்சுருக்கேன். இனி இதை இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துடலாம். இந்த பச்சை கலர் பாசி கொஞ்சம் துவாரம் சின்னதாக இருக்குது. வெள்ளை கலர் பாசி நல்லா பெரிய துவாரமாக இருக்குது. அது இப்போ கொடுக்குறதுக்கு 2வது டொயின் வரும்போது ஈஸியாக இருக்குது. இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால தான் நான் இப்படி கட்டிங் பிளேயர் வச்சு எடுக்கேன். பாருங்கள், இப்படி வந்தாச்சு. இனி இதுக்குள்ளோடி கொடுத்து நம்ம இந்த சைடு பாசியில் டொயினை கொண்டு வர போகிறேன். அந்த சைடும் ஒரு பூ வரும். அதனால தான் பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி இந்த சைடு போடும்போது ஒரு பச்சை கலர் பாசியும் ஒரு வெள்ளை கலர் பாசி, இன்னொரு வெள்ளை பாசி, 2 ஒரு பச்சையும் முதல்ல போட்டுறணும் நமக்கு. ஏன்னா இந்த பக்கத்தில் தான் பச்சை வரணும். அதனால தான் டொயின் இந்த பக்கமாக இருக்கிறதுனால முதல்ல பச்சை போட்டிருக்கோம். இனி இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி வரணும். இனி இந்த சைடு இந்த பாசியில் கொடுத்து எடுத்து இந்த பாசிக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம ஊசியை. பாருங்கள், வெள்ளை கலர் பாசிக்குள்ளோடு கொடுக்கும். பாருங்கள், ஈஸியாக வந்துடும். பாருங்கள், எப்படி இருக்குது. நமக்கு இப்போ இந்த வெள்ளை கலர் பாசியில் டொயின் இருக்குது. இந்த பச்சை கலர் பாசியும் நம்ம சேர்த்து தான் எடுக்க போகிறோம். அதனால் இப்போ நமக்கு 2 பாசி வரும். 2 பாசி போட்டால் போதும். அது முதல்ல நீல கலர் பாசி போடணும். நடுவில் சக்கரத்துக்காக ஒரு 4 பாசி நீல கலர் பாசி போதும். அதனால் 4 பாசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பூ தான் வரும் நடுவில். பாருங்கள், அதில் நம்ம இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். ஒரு பாசி நீல கலர் போட்டுட்டு ஒரு பாசி வெள்ளை கலர் போட்டுடலாம். வெள்ளை கலர் போட்டுட்டு இந்த சைட்லேருந்து இதே மாதிரி கொடுத்து எடுக்கணும்.
இப்படி கொடுத்து எடுத்துடலாம். கொடுத்து எடுத்துட்டு இந்த பக்கத்துலேயும் கொடுத்து எடுத்துடணும். கொடுத்து எடுத்துட்டு நான் இந்த பக்கம் ஊசியை கொண்டு வர போகிறேன். இந்த வெள்ளை பாசியில் பாருங்கள், வெள்ளை கலர் பாசிக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அந்த பச்சையும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம வெள்ளை கலர் பாசி 2 போட்டுடலாம். பாருங்கள், வெள்ளை பாசி 2 போட்டிருக்கேன். இந்த பாசியும் இப்படி சேர்த்து எடுத்துடணும். இப்படி வரும். இப்போ இந்த பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம். இனி இதில் போடும்போது 2 வெள்ளை 1 பச்சை, 2 வெள்ளையும் 1 பச்சையும் போட்டிருக்கேன். இதில் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வரும். இனி இந்த பக்கத்தில் பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இனி அடுத்த லைனும் இதிலே மேலே ஒரு வெள்ளை பூ தான் வரணும். அப்போது நமக்கு இதில் 3 பாசி வெள்ளை போட்டுட்டு அதுக்கு அடுத்த பூ போடும்போதும் வெள்ளை கலர்லேயே தான் போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம். பாருங்கள், 3 பாசி போட்டிருக்கேன். இதுக்குள்ளோடி கொடுத்து எடுத்துடலாம். இனி இதில் கொடுத்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 3 பாசி போடணும். பாருங்கள், போட்டாச்சு. இனி இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து நம்ம எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், போட்டாச்சு. பாருங்கள், இப்போ இதில் டொயின் இருக்குது. நமக்கு இதில் 4 பாசி போட்டு ஒரு பூ வரணும். அதனால் இப்போ ஒரு நீலம் போட்டுட்டு ஒரு வெள்ளையும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். இனி இந்த பக்கத்தில் இருந்து கொடுத்து மேலே எடுத்துடலாம். நீல பாசிக்கு கொண்டு வந்துருங்க. பாருங்க, இப்போ நீல பாசிக்கு கொண்டு வந்தாச்சு. இனி 2மே நீலம் போட்டுடலாம். அப்போ இதில் ஒரு பூ வந்துடும் நமக்கு. பாருங்கள், இதே மாதிரி வரும். இதில் 2 பூவுமே வெள்ளை தான் போடணும். பாருங்கள், இதில் 2 பாசி போட்டு வச்சுருக்கேன். இனி எல்லாம் இதில் இந்த பக்கமும் ஒரு பூ வரும். அதுலேயும் வெள்ளை தான் வரும். இப்போ இதில் 3 பாசி போடணும். பாருங்கள், இதில் டொயினாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஊசியை. பாருங்கள், இந்த லைன் முடியும் போது நமக்கு இதில் டொயின் இருக்கணும். இனி பச்சை வேண்டாம், நம்ம ஆரஞ்சு போட போகிறோம். இனி இதில் ஒரு வெள்ளை 3 பாசி போடணும். ஒரு வெள்ளை, ஒரு ஆரஞ்சு, ஒரு வெள்ளை, இதே மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருந்து இதே மாதிரி கொடுத்து எடுத்துருங்க. இந்த லைன் ஃபுல்லாக இதே மாதிரி தான் வரும். இனி இதில் ஒரு வெள்ளை, ஒரு ஆரஞ்சு. இப்போ இந்த பக்கத்தில் பாசி இருக்கும்போது முதல்ல ஆரஞ்சு போடணும். அதுக்கு பிறகு வெள்ளை போடணும். இந்த பக்கத்தில் பாசி இருக்கும்போது முதல்ல வெள்ளை போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி போடணும்.
அப்போ தான் தப்பு வராமல் வரும் கரெக்டாக. பாருங்கள் இதே மாதிரி வரணும். இனி ஆரஞ்சும் வெள்ளையும் பாருங்கள். இனி இந்த பக்கத்தில் நம்ம ஊசியை கொண்டு வந்துடலாம். இனி இதில் எல்லாம் ஆரஞ்சு தான். ஒரு 3 பூ இதே மாதிரி இந்த பச்சை வந்திருக்கிற மாதிரி இந்த சைடில் ஒரு 3 பூ ஆரஞ்சில் வரும். அதுக்கு வரும் மேலே ஒரு பூ வரும். இதே மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க, இப்போது இந்த 3 பாசி இருக்கிறதுல நடுவில் கொண்டுட்டு வந்துட்டோம் டொயினை. இதில் இன்னும் ஒரு 3 பாசி போட்டு ஒரு பூ போட்டுடலாம். அதோட நமக்கு இது முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ மேலே உள்ள பூவும் போட்டு முடிச்சாச்சு. இனி டொயினை நம்ம இந்த மேலே இருக்க பாசியில் கொண்டு வந்துடலாம். சின்ன தேன் பாசி இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 10 பாசி இதில் போட்டுடலாம் வெள்ளை கலரில். பாருங்கள், சின்ன தேன் பாசி வெள்ளை கலரில் ஒரு 10 பாசி போட்டிருக்கேன். இது ஊசிக்குள்ளோடி போகாது, அதனால் ஊசியை வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஊசி போடுறதுக்காக அந்த அதை நச்சு வச்சுருந்த பகுதியை வெட்டி எடுத்துகிட்டு இப்போ சின்ன பாசி பொறுத்து எடுத்துருக்கேன். பாருங்கள், இதை இந்த பக்கத்துக்குள்ளோடி இப்படி கொடுத்து எடுத்துடலாம். இப்படி கொடுத்து எடுத்துட்டா நமக்கு இப்போது இதில் ஒரு ஊக்கு போட்டு நம்ம சாரியில் குத்திக்கிடலாம். அழகாக இருக்கும். இனி இதை கொண்டு வந்து இதில் நாட் போட்டுடலாம். இந்த பக்கத்தில் கொண்டு வந்து உள்பக்கமாக கொண்டு வந்து ஒரு இடத்துல நாட் போட்டுட்டு நம்ம அந்த பாசிக்குள்ளோடி இழுத்து விட்டுடலாம். அப்போ நமக்கு நாட்டு இதில் போட்டிருக்கோன்னு தெரியாமல் இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் இப்படி இந்த பக்கத்துக்குள்ளோடு இப்படி கொடுத்து இதில் இப்படி உள்ளோடு எடுத்து இப்படி நாட் போட்டுடலாம். பிரிஞ்சு வராது. நாட் போட்டுட்டு இந்த பக்கத்துலேயும் ஒரு பாசிக்குள்ளோடி கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம லேசாக கட் பண்ணிவிட்டு பற்றி வச்சு வாட்டி விட்டுடலாம். அப்போ நமக்கு பிரிஞ்சு வரவே வராது. பாருங்க, அதே மாதிரி கொடுத்து விட்டுட்டு இப்போ இதில் கட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் பத்தி பொருத்தி வச்சுருக்கேன். இதை எப்படி வச்சுட்டா போதும், அழகாக அது சுருண்டு இந்த பக்கமாக வந்துடும். அப்போ நமக்கு கலந்து வராது. இதே மாதிரி பண்ணி விட்ருங்க. இனி நம்ம இதில் ஒரு ஊக்கு போட்டு இதில் இதே மாதிரி ஒரு ஊக்கு போட்டு சாரியில் குத்திக்கிடலாம். குடியரசு தின அன்னைக்கு இதே மாதிரி தான் நான் குத்திட்டு போகணுன்னு நினச்சிருக்கேன். பஞ்சாயத்து ஊராட்சி மன்றத்துக்கு கிராம சபை கூட்டம் நடக்கும். அன்னைக்கு இதே மாதிரி தான் போட்டுட்டு போக போகிறேன். அதே மாதிரி சண்டே வருது, ஆனாலும் கொடியேற்றுறதுக்கு என் மகளும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஒரு 4-5 எண்ணம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது நான் முதல்ல போட்டு வச்சுருந்தது. இது நான் உங்களுக்கு இப்போ செய்து காமிச்சது. இது வந்து நான் முதல்ல போட்டு பார்த்தேன். அந்த கரும்பச்சையில் போட்டிருக்கேன். மேலே வந்து தேன் பாசி வைக்கலை, டொயினே அப்படி கொடுத்து பற்றி வச்சு வாட்டி விட்ருக்கேன். இது ஒரு மாடல். இது வந்து கொஞ்சம் சின்ன மாடலாக பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், இது ஒரு மாடல். இது வந்து இந்த வெள்ளை பாசி கொஞ்சம் கம்மியாக வருது. இது வந்து இந்த வெள்ளை பாசி கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு.
இது இவ்வளவும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். செய்து பார்த்தேன். இன்னொரு மாடல் பாருங்கள், செய்து பார்த்தேன். அந்த நீல கலர் பாசி நிறையா போட்டுட்டோமோ அப்படின்ட்டு இது வந்து எனக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. பாருங்கள், இது வந்து இப்படி இருக்கும். அதனால் நான் அதை முடிக்காமல் வச்சுருக்கேன். அந்த நடுவில் உள்ள சக்கரத்துக்கு நீல கலர் பாசி நிறையா போட்டேன். அதனால் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதை தான் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து விடணும்னு நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.